மாவீரன் பொல்லான் அவர்களுடைய 252வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு அரசு விழாவாக ஈரோடு மொடக்குறிச்சி ஜெயராமபுரத்தில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டது. ஆதித்தமிழர் பேரவையும் இன்றைக்கு கலந்து கொண்டது. அந்த பொல்லான் மணிமண்டபமும் திருவுருவச் சிலையையும் திறந்து வைத்த, அதை உருவாக்கி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவை தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இது மிக நீண்ட நாட்களான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை இந்த 4 ஆண்டுகளில் அதை ஓரளவு வடிவமைத்து அது மிகச் சிறப்பாக, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மணிமண்டபம் வேறு எங்கேயுமே இல்லை, அந்த அளவுக்கு அதை சிறப்பித்து தீர்மானித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு விஷயங்களோடு சேர்ந்து ஒன்றிய அரசு இன்னைக்கு மகாத்மா காந்தி உணவக உறுதி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதில் சில மாற்றங்களும் செய்திருக்கிறாங்க. அந்த மாற்றங்கள் செய்து தங்களுடைய பொறுப்புகளை கொஞ்சம் தட்டி கழித்து அதை மாநில அரசு தலைமையில் அவங்க தலையிலும் கொஞ்சம் சுமையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து அந்த ஒட்டுமொத்த அந்த திட்டத்தையே இவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது இனி போக போக தான் தெரியும். ஆனால் அந்த பெயர் மாற்றத்தை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைதி நிலவுகிற இந்த சூழலில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் சில விபரீதங்கள் ஏற்படுவதற்கான சில முயற்சிகளை இங்கே இருக்கிறவர்கள் செய்தார்கள். அந்த முயற்சிகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முறியடித்திருக்கிறது. ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த முயற்சி, அந்த கலவரம் ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியை இங்கே இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரியுது. எனக்கு என்னமோ இந்த வெறுமனே திருப்பரங்குன்றம் மட்டும்தான் அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு நான் நினைக்கல. இதை போல 1500 இஸ்லாமியர் மசூதிகளை அவர்கள் கணக்கில் வைத்திருக்கிறார்கள். இப்போ இதை தொடங்கி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா இடத்துலும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலும் பிரச்சனை பண்ணி, இந்த இடத்துல முருகன் சிலை இருந்தது, சிவன் சிலை இருந்தது, இந்த இடத்துல மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று, இந்த இடத்துல சர்ச்சை கட்டிவிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணி அமைதியாக இருக்கிற இந்த நிலத்தை அமைதி குலைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய காத்திருந்தார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட்டதை ஆதித்தமிழர் பேரவை வரவேற்கிறது. சார், இப்போ விஜய் மாநாடு நடந்தது பெருந்துறையில். நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் விஜய் எதுவுமே அவர் குறிப்பிடவே இல்லை மாநாட்டில். அந்த மாநாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லைங்க, அவர் முதல்ல அவர் பனையூரை விட்டு வெளியே வரணும். அவர் இன்னும் களத்துக்கே வரலைங்க. அவர் களம்னா என்னன்னு தெரியல. களம்னா இந்த ஏதோ மேடையில் பேசுவது மட்டும் களம் என்பதல்ல. களம் என்பது எல்லா செய்திகளையும் குறித்து அவர் கருத்து சொல்ல வேண்டும். நான் என்ன கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தை பற்றி கருத்து சொன்னாரா? இல்லை வேற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், அந்த எந்த பிரச்சனையை பற்றி அவர் கருத்தையே சொல்றது இல்லைங்க. அவர் எடுத்த உடனே ஏதோ தீய சக்தின்னு 4 முறை ஓங்கி ஒழிச்சிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிரு. சினிமா வசனம்னு நினச்சிக்கிட்டாருங்க அவர். இது சினிமா, மக்கள்கிட்ட போகிறது சினிமா வசனம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட போகிறதுங்கிறது வேற. இவர் எழுதி கொடுப்பதை படிக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவருக்கான பதில அவர் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலேயே ஆற்காடு ராஜா அவர் அழகா பதில் சொல்லிட்டாரு. என்னென்ன பதில் சொல்லணுமோ அவர் சொல்லிட்டாரு. ஆக இவர் எதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அதெல்லாம் அவர் ரைட் அண்ட் கிளீனா அவர் சொல்லிட்டாரு. ஆக விஜயினுடைய மாநாடுகளை பற்றி நாம் மக்கள் திரளத்தாங்க செய்வாங்க. இளைஞர்கள், அந்த ஜென்செட்ன்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த உணர்வுகளை உடையவர்கள் தான். அதை நம்ம வேறுபடுத்தி நம்ம பார்க்கலாம். ஆனால் அத்தனை பேருமே சரியாக அவருக்கு தான் வாக்களிப்பாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேறு மாதிரி கூட மாறலாம். ஏன்னா விஜய்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத விஜய் இவ்வளவு பேசுகிறாருன்னா, ஏங்க இத்தனை ஆண்டு காலம், ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி தொடர்ந்து இயக்கங்க நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக திமுக வரைக்கும் நீண்டிருக்கிறது என்று சொன்னால்
இதையெல்லாம் அவர் ரொம்ப எளிதாக எடுத்துட்டு அப்படியே சும்மா ஒரு வசனத்தால் தூக்கி வீசி விடலாம் என்று அவர் நினைப்பது உண்மையிலே ஒரு அறிவுபூர்வமானது அல்ல. அவர் அறிவுக்கு புறம்பாக சிந்திக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ 2026 கூட்டணி மாற்றங்கள் நடைபெற்று வருது. பல்வேறு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. ஆதித்தமிழர் கூட்டணி குறித்து ஏதாவது மாற்றங்கள்? இல்லைங்க, ஆதித்தமிழர் பேரவை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியில் தான் இருக்குங்க. தொடர்ந்து நாங்கள் ஒரு 15-20 ஆண்டுகளாக பயணிச்சுருக்கோம். தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் கலைஞர் காலத்திலிருந்து நாங்கள் பயணிச்சுருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெளியில் கூட்டணின்னு சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஏற்கனவே மிக வலுவாக யார் இருக்கிறார்களோ அவர்களே தொடர்ந்து, கடந்த தேர்தலில் யார் இருந்தார்களோ அவர்களே தொடர்ந்து, யாரும் வெளியே போகாமல் யாரும் உள்ளே வராமல் சரியாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டணி இன்னும் அவர்களால் கூட்டணியே அமைக்க முடியவில்லை. யார் வருவார்கள், யார் வெளியே போவார்கள், எப்படி அமைக்க முடியும் எதுவுமே தெரியாத, திக்கு தெரியாத ஒரு காட்டில் இன்றைக்கு அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அலைவதற்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்க போய் மக்கள்கிட்ட எங்க போய் வாக்கெல்லாம் கேட்க போறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறதில்லை. ஆக இந்த வலிமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 26ல் வெல்வது உறுதி.